மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் உள்ள வசனங்களை நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர் இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. வாசிங்க. 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம். இந்த வசனம் ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை. இது கட்டளையாக ஆண்டவர் இதை கொடுத்திருக்கிறார். எனவே கட்டளை என்பது கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டிய ஒன்று. ஒரு மேலதிகாரி ஒரு வேலையை கீழே உள்ள வேலைக்காரன் கொடுத்து விட்டால் அதை கண்டிப்பாக அதுக்கு கீழ்ப்படிந்து ஆக வேண்டும், அது செய்தாக வேண்டும். அதை மறுப்பதோ அல்லது செய்ய மாட்டேன் என்று சொல்வதோ கூடாத காரியம். அது அப்படி இருக்குமானால் அது அந்த இடத்துல ஒரு ஆரோக்கியம் இருக்காது. அதை போல தான் ஆண்டவராகிய இயேசு நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை அப்படி? இந்த கட்டளை என்ன அப்படின்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. ஆண்டவர் கொடுத்த இந்த கட்டளை. இதில் இந்த வசனம் ஆரம்பிக்கும் பொழுது ஆகையால் என்று எழுதுக. ஆகையால் என்கிற வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். இந்த ஆகையால் என்ற வார்த்தை அதுக்கு முந்தின வசனத்தில் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டதுனால ஆகையால் அப்படின்றார். கோ தேர்ஃபோர் அண்ட் மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கோ தேர்ஃபோர், ஆகையால் அப்படின்னா, ஆகையால் எனக்கு இந்த வானத்திலும் பூமியிலும் இத்தனை பெரிய வல்லமையான அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டதுனால, அதனால் உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன், அதனால் உங்களுக்கு கட்டளையாய் கொடுக்கிறேன், அதனால் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சிஷ்யராக்குங்கள். இது ஆண்டவர் கொடுத்த கட்டளை. தான் வெற்றி பெற்றதாக ஒரு தேவனுடைய பிள்ளை அல்லது ஒரு விசுவாசி தான் வெற்றி பெற்றதாக நினைத்து தேவன் வைத்திருக்கும் லக்கை அடையாமல் போனால் அவனுடைய வாழ்க்கையில் அது தோல்விதான். ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு லக்கை வைத்திருக்கிறார். அந்த லக்கை நாம் அடையாமல் போனால் அது நம்முடைய வாழ்க்கை தோற்று போன வாழ்க்கை. உதாரணமாக, ஒரு ஓட்டப்பந்தய வீரன் 1600 மீட்டர் ஓட வேண்டிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறான். ஓடிக்கொண்டிருக்கிறவன் 800 மீட்டர் வந்தவுடனே நான் நிறைவு செய்து விட்டேன் என்று சொல்லி அங்கே பார்த்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து கையை அசைத்து, நான் 800 மீட்டர் ஓடிவிட்டேன், முதலாவது ஓடி நிற்கிறேன் என்று சொல்லி கையை அசைப்பான் என்று சொன்னால் அது அவனுக்கு வெற்றி என்று சொல்ல முடியாது. அப்படியானால் அவனுக்கு வைக்கப்பட்ட லக்கு என்ன அப்படின்னா, 1500 மீட்டர் ஓடியாக வேண்டும். 800 மீட்டர் ஓடிவிட்டு நான் முன்னே நின்று விட்டேன் என்று சொல்லி அவன் கையை அசைப்பதினாலே அவன் வெற்றி அல்ல, அவன் தோற்று போன ஓட்டப்பந்தய அவன் ஆள் என்று தான் சொல்ல முடியும். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலே 20 வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டு விட்டேன், அல்லது பரம்பரையாகவே நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே நான் பிறந்து விட்டேன் என்று சொல்வதினாலே நாம் லக்கை ஓடி முடித்து விட்டோம் என்று சொல்லிவிட முடியாது. நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த லக்கை அடைவதற்கு நாம் கண்டிப்பாக ஓடி முடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஓடி முடித்தால்தான் அந்த வெற்றி நமக்கு கிடைக்கிறதாய் இருக்கும். ஆண்டவர் இந்த கட்டளைகளை சொல்லுவதற்கான காரணம் அதுதான். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாகிய சீஷர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டார். அப்போ இன்னும் இந்த சபை மக்கள் இன்னும் கிறிஸ்துவின் எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறார்களா, அல்லது ஜனங்கள் தங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி விட்டார்களா? இன்னும் மனம் திரும்பாமல் வெறுமனே இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களா? ஆலயத்துக்கு வருவதினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார் என்று சொல்லிவிட முடியாது. இங்கே உட்கார்ந்து வசனத்தை கேட்பதினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. என்றைக்கு அவர்கள் பாவத்தை விட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு விசுவாசிக்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் ஒரு மனம் திரும்பின வாழ்க்கை வாழுகிறார்கள் என்று அர்த்தம். அவர்தான் இயேசுவை அவர்கள் விசுவாசித்து
அவள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கற்பனைகளை கை கொள்ளுகிற ஜனங்கள் என்று சொல்ல முடியும். இயேசுவை விசுவாசிப்பதாக சொல்லி இன்னும் அவருக்கு கீழ்ப்படியாத மக்களை கொண்ட சபை தோற்று போனது. ஆண்டவரை நான் நேசிக்கிறேன் அல்லது ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கு பிரசங்கிமார் கூட இயேசுவை ஏற்றுக்கொள் என்ற அந்த உபதேசம் இருக்கிறதே தவிர மனம் திரும்பு என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, அந்த ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை இன்னும் நிறைவேற்றாத ஊழியர்களும் தோற்று போனவர்கள்தான். இயேசுவை வெறுமனை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பாமல் வாழுகிற விசுவாசியும் தோற்று போனவன். இன்னும் ஆசீர்வாதத்தையே பிரசங்கித்து கொண்டு ஆண்டவருக்காக வாழ்வதற்கு நீ மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்பின வாழ்க்கை வாழ வேண்டும் என்று பிரசங்கியாத ஒரு பிரசங்கியும் தோற்று போனவன் தான் என்று சொல்ல முடியும். மத்தேயு சுவிசேஷத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 46ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் இங்கே ஒரு ஓமையை ஓமையை விட அது நடக்க போகிற ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த 31ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் ரெண்டு விதமான ஆடுகள், ஒன்று செம்மறி ஆடு, இன்னொன்று வெள்ளாடு. ரெண்டு ஆடுகளை இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். எப்பொழுதுமே செம்மறி ஆடுகள் எப்பொழுதுமே ஒரு விசேஷமான ஒரு குணம் உண்டு. அது மேய்ப்பனுக்கு அது கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய சுவாபம் அதுக்கு இருக்கிறது. நான் ஒரு வீடியோவில் ஒரு மேய்ப்பன் ஆடுகளை அந்த ரோடை கிராஸ் பண்ணுவதற்கு அவன் நின்ற பொழுது அந்த ரோட்டில் நடு ரோட்டில் நின்றுட்டு ஒரு ஆட்டை அவன் கை காட்டி அதை கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம் அந்த அடுத்த ரோட் பக்கத்தில் கொண்டு போய் விட்டு அவன் நடுவில் வந்து நின்று கொண்ட பொழுது அந்த ஆட்டை பின்பற்றி அந்த 100 ஆடுகளும் அப்படியே மந்தையாக ரோடை அழகாக கிராஸ் பண்ணு. ஒரு ஆடு கூட அந்த பக்கத்தில் இல்லை. ஒரு மேய்ப்பன் போதும் அந்த செம்மறி ஆடுகளை மேய்ப்பதற்கு. அதுக்குள்ளே இருக்கிற குணங்கள் அது என்ன அப்படின்னா, அது ஐக்கியப்பட்டு இருக்கும், அது கீழ்ப்படியக்கூடிய தன்மை கொண்டதாய் அது இருக்கும். ஆனால் வெள்ளாடு அப்படி கிடையாது. வெள்ளாடுகளை மேய்க்க வேண்டும் என்று சொன்னால் 100 ஆடுகளை மேய்ப்பது என்பது மேய்ப்பனுக்கு பெரிய கடினம். கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் இருந்தால் ஒழிய அதை என்ன பண்ண மேய்த்து விட முடியாது. யோசித்து பாருங்கள், அதை ரோடை கிராஸ் பண்ணணும் அப்படின்னா பின்னாடி இருந்து மேய்ப்பன் என்ன பண்ணணும், குச்சை வச்சு அடிச்சுக்கிட்டே என்ன பண்ணணும், துரத்திக்கிட்டே இருக்கணும். அப்போவும் பாருங்கள் அது அங்கும் இங்கும் ஓடும். அப்போ வெள்ளாட்டினுடைய குணம் கீழ்ப்படியாமையினுடைய குணம். அதனால தான் ஆண்டவர் இந்த வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும் ஆண்டவர் இங்கே ஒப்பிட்டு சொல்லுகிறார். எங்கள் ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த வேத பகுதியை நாம் பார்த்தோமானால் இந்த வேத பகுதியிலே கடைபிடிப்பது என்பது ஒரு கடினமான ஒரு காரியத்தையும் ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? யாருக்கு போய் ஆகாரம் கொடுப்பது, யாருக்கு இந்த உடையை கொடுப்பது? ஆண்டவர், நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை கொடுக்க வந்தீர்கள். ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், ஆகாரத்தை கொடுக்க வந்தீர்கள். இருக்க இடம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு இருக்க இடம் கொடுத்தீர்கள். என்னை விசாரிப்பற்று இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். நோய்வாய்ப்பட்டு கிடந்தேன், என்னை விசாரித்தீர்கள் என்று ஆண்டவர் ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் எப்பொழுது உம்மை விசாரித்தேன், எப்பொழுது உமக்கு உணவு கொடுத்தேன், எப்பொழுது உனக்கு உடை கொடுத்தேன், எப்பொழுது உன்னை ஆதரித்தேன், எப்பொழுது நீர் நோய்வாய்ப்பட்டீர் உன்னை பார்க்க வந்தேன் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியாரில் எதை செய்தீர்கள், எனக்கு செய்தீர்கள். அப்போ ஒரு கூட்டம் அப்படி, இன்னொரு கூட்டம் செய்யாத கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தை ஆண்டவர் இதே போல சொன்ன பொழுது, நான் உன்னிடத்தில் வந்தப்பா, நீ என்னை விசாரிக்கல. ஆகாரத்துக்காக வந்து நின்ன, எனக்கு ஆகாரம் கொடுக்கல. உடை இல்லாமல் வந்தேன், எனக்கு உடை கொடுக்கவில்லை. நான் நோய்வாய்ப்பட்டு கிடந்தேன், என்னை விசாரிக்க வரவில்லை என்று ஆண்டவர் அந்த கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் குறைப்பட்ட பொழுது அவர்கள் சொன்னால், எப்பொழுது ஆண்டவரை நீர் என்னை பார்க்க என்னிடத்தில் வந்தீர், எப்பொழுது நீர் உணவில்லாமல் வந்தீர், எப்பொழுது ஆடை இல்லாமல் வந்தீர் என்று கேட்ட பொழுது, நீ இந்த செய்ய தவறினதை, அதுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் ஒரு தீர்ப்பை வைத்திருக்கிறார். ஒரு தீர்ப்பு உண்டு. அப்போ செம்மறி ஆடுகளுக்கும் வெள்ளாடுகளுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு வழங்கும் நிகழ்வை இந்த வேத பகுதியிலே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நம்ம எல்லாரும் மரித்து
எல்லாரும் மரித்து செம்மறி ஆடுகளாகவும் வெள்ளாடுகளாகவும் வெவ்வேறு இடத்துல நிற்க வைக்கப்படுகிற ஒரு நிகழ்வு ஒன்று நிச்சயம் நடக்கப் போகிறது. அது நிச்சயம் நடக்கும். இது ஏதோ ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற, ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தைகள் ஏதோ ஒரு கட்டுக்கதை அல்ல. இது கண்டிப்பாக நிறைவேறக்கூடியது, நடக்கக்கூடியது. அப்போ ஒரு நாள் வரப்போகிறது, நியாயத்தீர்ப்பு நாள் என்று வரப்போகிறது. எல்லாரும் நியாயத்தீர்க்கப்படுகிற ஒரு நாளிலே செம்மறியாடு ஒரு பக்கத்திலையும் வெள்ளாடுகளை ஒரு பகுதியிலையும் நிற்க வைக்கப்பட்டு அந்த நியாயத்தீர்ப்பில் நிற்போமானால் எத்தனை பேர் செம்மறியாடுகளாய் நிற்போம், எத்தனை பேர் வெள்ளாடுகளாய் நிற்போம் என்று நமக்கு தான் தெரியும். நம்முடைய வாழ்க்கை முறையை பார்க்கும் பொழுது நாம் கடந்த வருஷத்திலே ஆண்டவர் சொன்னதான இந்த காரியங்களிலே நாம் எதையெல்லாம் நாம் செய்தோம் என்று பார்த்தோமானால், அதிலே நாம் தவறி விடுவோமானால், நாம் தவறினவர்களாக இருப்போமானால், இரக்க குணம் இல்லாமல் நாம் வாழ்ந்திருப்போமானால், அந்த இரக்க சிந்தை நமக்கு இல்லாமல் இருந்திருக்குமானால், நாம் இருக்க வேண்டிய இடம் அந்த வெள்ளாட்டு கூட்டத்தில் தான் இருக்க முடியும். ஆனால் அதற்கு மாறாக நமக்குள்ள அந்த இரக்க குணம் இருக்குமானால், இரக்கத்தின் தன்மை நமக்குள்ளே இருக்குமானால், நிச்சயம் நாம் இந்த செம்மறியாடு நிற்கிற இடத்துல, அந்த கூட்டத்திலே நாம் இருக்கும் பொழுது அது நமக்கு மகிமை கொண்டு வரும். ஆனால் அதே சமயத்தில் இந்த வெள்ளாடுகளாய் நிற்கக்கூடிய அந்த இடத்துல அவர்களுக்கு ஏற்படக்கூடிய தண்டனையை ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அந்த நியாயத்தீர்ப்பில் அவருக்கு கொடுக்கப்படுகிற தண்டனை அது பயங்கரமானது என்பதையும் ஆண்டவர் இங்கே எச்சரித்து கூறுகிறதை பார்க்க முடியும். இந்த 40ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, 40ஆம் வசனத்தில் அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அதே மாதிரி 45ஆம் வசனத்தில் அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி 46ஆம் வசனத்தில், அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள் என்று ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கப்படுகிற ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளை எண்ணி பாருங்கள் என்பதை தான் இந்த வேத வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு போதிப்பதை நாம் பார்க்க முடியும். அப்படி என்று சொன்னால் நாம் யாரை நேசிக்கக்கூடிய இருதயம் இருக்கிறது. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில், யோவான் 13:35, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அப்போ நீங்கள் ஒருவரிடத்தில் நீங்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக இருப்பீர்களானால் உலகம் பார்க்கும் பொழுது நீங்கள் இயேசுவின் சீஷன் என்று அறியப்படுவீர்கள். பொதுவாக நமக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள். ஆண்டவர் நமக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாரு? தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், தேவ மனுஷன், தேவதாசன், அல்லது தேவனுடைய அந்த பெரிய ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த பெரிய அங்கீகாரம் வேறு யாருக்கும் இப்படி ஒரு அந்த 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 அங்கீகாரத்தை கொடுக்கல. அதனால தான் எவர்கள் ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று எண்ணப்படுவார்கள். அப்போ தேவனுடைய புத்திரர்களாக நம்ம எண்ணப்படுகிறோம், தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுகிறோம். அந்த ஸ்லாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ இந்த உலகம் பார்க்கும் பொழுது நாம் ஒரு சின்ன வாயில் ஒரு சின்ன தவறான காரியத்தை பேசிட்டா கூட இந்த உலகம் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறது அப்படின்னா, நீங்கள்லாம் பைபிள் எடுத்துகிட்டு போகிறீங்களான்னு கேட்குது. நீங்கள்லாம் சர்ச்சுக்கு போகிறீங்களா, நீங்களாம் பெந்தேகோஸ்து சபைக்கு போகிறீங்களா அப்படின்னு ஏன் கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, உலகம் நம்ம எப்படி பார்க்கிறது அப்படின்னா, இயேசுவை பின்பற்றுகிற இந்த பெந்தேகோஸ்து சபையை சார்ந்தவர்கள், இயேசுவை நம்புகிறவர்கள், இயேசுவின் மேலே பற்றுதல் வைத்திருக்கிறவர்கள், இயேசுவை ஆராதிக்கிறவர்கள், அவரை போல இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலகம் விரும்புகிறது. அப்படிதானே? அப்படிதான் நம்ம எதிர்பார்க்குறது. இந்த உலகம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியங்கள் அதுதான். நம்மை உலகம் கண்காணிக்கிறது, நம்ம உலகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற குடிக்காரன் அவன் அப்படி தான்யா, விபச்சாரம் பண்ணுற அவன் அப்படி தான்யா, அவன் புத்தி அப்படி தான்யா, அவன் அப்படி தான்யா இருப்பான் அப்படின்னு உலகம் அந்த துன்மார்க்கனை பார்க்கிறது இல்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நம்மை இந்த உலகம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன தவறு நம்ம செய்தாலும் நம்மை குற்றப்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்பதினாலே, அல்லது இயேசுவின் சீஷர்களாக இருக்கிறோம் என்பதினாலே. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் பார்க்கும் பொழுது என்ன சொல்ல வேண்டும்? இவர்கள் இயேசுவின் சீஷர்கள். ஆமீன் சொல்லுங்க.
ஹல்லேலூயா. இவர்கள் இயேசுவின் சீஷர்கள் என்று சொல்ல வேண்டும் என்பதுதான் ஆண்டுடைய எதிர்பார்ப்பு. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை கொடுத்தார். 10 கட்டளைகளை நாம் கை கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்தார். புதிய ஏற்பாட்டில் இயேசு அந்த 10 கட்டளைகளை சுருக்கி 2 கற்பனைகளாக என்ன பண்ணிட்டார்? மாற்றிவிட்டார். முதல் கற்பனை, உன் முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. தேவனிடத்திலே நீ அன்பு கூற வேண்டும். 2வது கற்பனை என்னவென்று சொன்னால், உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசி. இதற்கு மிஞ்சின வேற கற்பனை இல்லை. ஹல்லேலூயா. இந்த கற்பனைகளை நீ கை கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசுவை பாருங்கள், இயேசுடைய ஊழியத்தை நீங்கள் பாருங்கள். இயேசு வியாதிஸ்தர்களை பார்த்த பொழுது, பிரச்சனை உள்ளவர்களை பார்த்த பொழுது அவர்கள் மனதுருகினார். மனதுருக்கம் அவருக்குள்ளே இருந்தது. மனதுருகி அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார். அப்போ அவருக்குள்ளே இருந்த இரக்க குணம், இரக்கமானது நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு. என்ன தெரியுமா? அழைப்பு மாத்திரமல்ல, நமக்கு கொடுக்கிற கட்டளை என்ன தெரியுமா? நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. நீங்கள் சீஷராகாமல் இன்னொருவரை சீஷராகுவது கடினமான ஒரு காரியம். நாம் அப்படின்னு சொன்னால், முதலாவது நீ என்னுடைய சீஷனாக இருப்பாயானால், அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள். என்னுடைய சீஷர்களாக இருந்தீர்களானால் மற்றவர்களை என்னவா மாற்றுவீங்க? நீங்கள் சீஷர்களாய் மாற்றுவீர்கள். இன்றைக்கி திருச்சபைகளிலே சீஷர்கள் குறைந்து போனார்கள். 1902 உலகப் போருக்கு அப்புறம் உலகத்தில் இருக்கிற 1947 1964 வரைக்கும் உள்ள காலகட்டங்களில் பிறந்தவர்களை அவங்களுக்கு உலகத்தில் ஒரு பேர் ஒன்று கொடுத்தாங்க. என்ன பேர் தெரியுமா? பேபி பூம். என்னது பூம்? சொல்லுங்க. பூம் அப்படின்னா என்னது? சட்டுன்னு அப்படி என்ன பண்ணிட்டோம்? பெருகிட்டோம். ஒரு அதாவது ஆட்டோபம் வெடித்த உடனே என்ன செகண்டில் என்ன ஆகிப்போகுது? அப்படியே பஸ் ஆகிற மாதிரி அந்த காலகட்டங்களில் மக்கள் தொகை பெருகினார்கள். அந்த காலகட்டங்களில் இந்தியாவில் அதே நிலைமை எல்லா நாடுகளிலே அந்த சம்பவத்தை குறித்து அதை தான் பேபி பூம் என்று சொல்கிறாங்க. இந்தியாவில் அந்த பேபி பூம் என்று சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஜனத்தொகை அதிகமாக பெருகினது. ஆனால் தான் 67க்கு அப்புறம் நம்முடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் 20 அம்ச திட்டங்களை கொண்டு வந்தாங்க. 4 பிரிவாக 5 அம்ச திட்டம் என்று சொல்லி 20 அம்ச திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அந்த 20 அம்ச திட்டத்தில் தான் ஃபேமிலி பிளானிங் கொண்டு வரப்பட்டது. இதில் மக்களை கட்டுப்படுத்துவதற்கு என்ன பெருகின மக்கள் தொகை பெருகினதுனால அரசாங்கத்தால் அவங்களுக்கு உணவு கொடுக்க முடியல, படிப்பு கொடுக்க முடியல, அவங்கள பராமரிக்க முடியல என்ற சூழ்நிலை வந்த பொழுது மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக அந்த ஃபேமிலி பிளானிங் இது என்ன பண்ணாங்க? கொண்டு வந்து அதை கண்ட்ரோல் பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில், அதாவது நான் அந்த காலகட்டத்தில் பிறந்தவங்க எல்லாருமே அந்த 67 வரைக்கும், இந்தியாவில் 67-70 வரைக்கும் உள்ள ஜனங்களை இந்தியா என்ன சொல்லுது அப்படின்னா அந்த பேபி பூம் என்ற அந்த லிஸ்ட்டில் தான் வச்சுக்கிறாங்க. நம்ம அது அநேகர் என்ன தான் பேபி பூம் தான், பேபி பூம். அப்புறம் 70க்கு அப்புறம் பிறந்தவங்கெல்லாம் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் 80களில் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. 90ல் நாமளே பிள்ளைகள், நமக்கு எதுக்கு பிள்ளைகள் என்று சொல்லிட்டாங்க. அப்படி குறைச்சிட்டாங்க. அப்போ அதே மாதிரி தான் திருச்சபைகளிலும் இந்த பேபி பூமர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? பெருகிட்டாங்க. சீஷர்களாய் உருவாக்கப்பட வேண்டியவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா உலகத்தோட இருந்து விட்டார்கள். பஞ்சாபில் 2 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களாம். 2 லட்சம் கிறிஸ்தவர்கள். அவங்களுடைய ஆராதனை எல்லாம் ரொம்ப டாப்பாக இருக்கும். அவங்கள மாதிரி யாருமே ஆராதிக்கவே முடியாது. அவங்க அல்லேலியா சொன்னாங்கன்னா, நம்ம அல்லேலியா சொன்னால் நமக்கு அல்லேலியா சரியாக என்ன பண்ண வாயில் சரியாக வரமாட்டேன்னுது. ஆனால் அவங்க அல்லேலியா சொன்னாங்கன்னா மூச்சு முற்ற வரைக்கும் என்ன பண்ணுவாங்களா? அல்லேலியா
சொல்லுவாங்களாம். முற்ற வரைக்கும் எப்படி சொல்லுவாங்களாம், நான் எவ்வளோ நேரம் சொல்லுவேன்னு தெரியாது, அல்லேலூயா அப்படின்வாங்களாம். இப்போ நான் ஒரு இது 3 மடங்கு அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இழுப்பாங்களாம். அவங்க ஆராதனையெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த பஞ்சாபிக்காரங்க ஆராதனையில் ரொம்ப ரொம்ப அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பல்லே பல்லே எப்படியெல்லாம் ஆடுவாங்க டான்ஸு. எங்கள் சர்ச்சில் ரொம்ப அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க ஆராதனையில். அதாவது 2 மணி நேரம் ஆராதனை அப்படின்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆராதனை இருக்குமா. 1.5 மணி நேரம் ஆராதித்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களாம். சந்தோஷமாக இருந்துட்டு அடுத்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் வேத வசனத்தை முடித்து என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு அனுப்பிடுவாங்கலாம். என்ன நிலைமை அப்படின்னா, அவங்க வாழ்க்கையிலே மாற்றம் இல்லை. வாழ்க்கையிலே வேத வசனம் அதிகமாக போதிக்கப்படாததினாலே, அவர்களை இன்னும் சீஷர்களாய் உருவாக்கப்படாததினாலே, இன்னும் அவர்கள் பழைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு பழைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தேவனுடைய ஆலயத்திலே ஆராதிக்கக்கூடியவர்களாய் அவர்கள் வந்து போகிறார்களே ஒழிய, அவர்களால் அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் சமுதாயத்துக்கு என்ன கிடையாது, மாற்றமே இல்லை என்ற சூழ்நிலை, மாற்றமில்லாத சூழ்நிலை. அப்படி தான் இன்றைக்கி பஞ்சாபில் 2 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் இந்த 2 லட்சம் கிறிஸ்தவர்கள் 2 லட்சம் சீஷர்களாய் மாறுவார்களானால் பஞ்சாபு மாநிலம் சீக்கிரம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட 35 லட்சம் பேர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. 35 லட்சம் கிறிஸ்தவர்கள் நல்ல சீஷர்களாய் உருவாக்கப்பட்டு சீஷர்களாய் மாறியிருப்பார்களானால் இந்திய தேசம் என்னவாயிருக்கும், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கும். ஏன்னா தமிழகத்தில் தான் நிறைய மிஷனரிகள் புறப்பட்டு வட இந்தியாவுக்கு போகிறாங்க. இங்கே நிறைய ஊழியங்கள் நடக்கிறது. நிறைய மிஷனரிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது எங்கேருந்து தான், தமிழ்நாட்டிலேருந்து தான். ஆனால் இன்னும் திருச்சபைகள் என்ன தண்ணீரை அடையலை அப்படின்னா சீஷர்களாய் மாற்றப்படவில்லை. அல்லேலூயா. என்னவா மாறல, சீஷர்களாய் மாற்றப்படவில்லை. எத்தனை பிரான்சிஸ் எத்தனை ஸ்டீபன் சாராய் கடையில் நின்று இருக்கிறான்னு தெரியாது இல்லை, கிறிஸ்தவர்களாய் வாழுகிறார்கள். கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிட முடியாது. ஆனால் தான் காந்தி சொன்னார், எவ்ரி கிறிஸ்டியன்ஸ் ஆக்டட் லைக் கிரைஸ்ட் த வேர்ல்டு வுட் பி சேஞ்ச்டு. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்துவை போல அவன் நடப்பானானால், அவன் வாழ்வானானால் இந்த உலகம் எப்பவுமே மாறி இருக்கும் அப்படின்றார். அப்போ நம்ம தமிழகம் யோசித்து பாருங்கள், நம்ம தமிழகம் அல்லது நம்ம இந்த மனப்பாறை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நம்ம சபை திருச்சபை என்ன கொண்டதாக இருக்கணும் அப்படின்னா பேபி பூமாக இருக்கக்கூடாது, டிசபிள்ஷிப்பாக மாறணும். ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உட்காந்து அத்தனை பேரும் என்னவா மாறணும், சீஷர்களாய் மாற்றப்பட வேண்டும். இன்னும் அந்த நிலைமையில் இன்னும் திருச்சபைகள் என்ன பண்ணலை, வளரலை, இன்னும் வளரக்கூடிய அளவுக்கு மனதில் பாருங்கள். நம்ம இன்னைக்கு ஆண்கள் ஐக்கியம் வச்சுருக்கிறோம். இந்த வெள்ளிக்கிழமையில் ஜூமில் ஆண்கள் ஐக்கியம் வருவதற்கு எவ்வளோ வரவைக்கிறது எவ்வளோ கடினம் தெரியுமா. இன்றைக்கி மாலையில் இந்த என்னது ஆண்கள் ஐக்கியம் இருக்குது. எத்தனை பேர் வருவாங்க பார்ப்போம், எத்தனை பேர் வருவாங்க பார்ப்போம். நம்ம எதில் தண்ணீரை அடிச்சுன்னா இன்றைக்கி ஆராதனைக்கு வந்துட்டோம்பா போதும், இத்தோட அடுத்த வாரம் வந்தால் போதுமானது. இதுக்கு நடுப்புறெல்லாம் எந்த ஜபமும் வேண்டாம், இதுக்கு நடுப்புற எந்த கூட்டமும் எனக்கு வேண்டாம், இதுக்கு நடுப்புற எதுவும் வேண்டாம், நான் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், என்ன தொந்தரவு பண்ணிடாத. அது தன்னிறைவு அடைந்த சபைகள் ஒரு பொழுதும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரவே முடியாது. அப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டு தேவன் எந்த காரியம் செய்து விடவே முடியாது. எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனுஷி இயேசுவை போல மாற வேண்டும், அவருக்கு சீஷராய் ஆக வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறதோ அவரை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வார். ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நான் என்னவா மாறணும் சொல்லுங்கள், நான் சீஷனாக மாறணும். அல்லேலூயா. சீஷன் தான் முதல்ல நிற்பான். அப்படி தானே சீஷன் ஆகலைன்னா அப்படின்னா அந்த உள்ளத்தில் அந்த விருப்பம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இன்னும் சீஷனாய் மாறலை. நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் அந்த வெள்ளாட்டு கூட்டத்தில் இருக்கிறீங்க. வெள்ளாட்டு கூட்டத்துக்கு என்ன நடக்கும் என்பதை பைபிள் என்ன பண்ணிது சொல்லி இருக்கிறது. சீஷனாய் ஆகாத பட்சத்தில் அந்த செம்மறியாட்டு கூட்டத்தில் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. இப்போ திருச்சபைகள் தொன்று தொட்டு மதம் மாறினார்களே ஒழிய, பாருங்கள் எல்லா கிறிஸ்தவங்க யாரும் இந்தியாவில் பிறந்தவங்க யாருமே கிறிஸ்தவர்களாக பிறக்கலை. இல்லை 4 தலைமுறை 5 தலைமுறை சுதந்திரத்துக்கு முன்பதாகவே அல்லது
2 நூற்றாண்டுக்கு முன்பதாகவே கிறிஸ்தவர்களாய் மாறின என்று சொன்னவர்கள் அவர்கள் சீஷர் ஆக்கப்படாமல் என்னவா மாறினாங்கன்னா கிறிஸ்தவ மதத்துக்கு மாறினார்கள். கிறிஸ்தவ மதத்துக்கு. அதனால தான் வாழ்க்கையில் என்ன கிடையாது, மாற்றம் இல்லை. கிறிஸ்தவன் குடிக்கிறவன் குடிச்சுட்டா இருக்கிறான், 2 பொண்டாட்டி வச்சுக்கிறவன் 2 பொண்டாட்டி வச்சுக்கிறான், பொய் பேசுகிறவன் பொய் பேசுகிறான், இன்னும் சூனியம் பண்ணுறவன் சூனியம் பண்ணுறான், மந்திரத்தை தேடி ஓடுறவன் மந்திரத்தை தேடி. யார்? பிரான்சிஸ் ஓடுறான். எங்கே? சாரைக்கடி தேடி ஓடுறான், அபச்சாரத்தை தேடி ஓடுறான், சூனியத்தை தேடி ஓடுறான், மந்திரத்தை தேடி ஓடுறான். அப்போ இவங்கெல்லாம் சீஷர்களாய் மாற்றப்படலை, இவங்கெல்லாம் மதம் மாறி இருக்கிறார்கள். ஆனால் மதம் மாறுவதல்ல, மனம் மாறின கிறிஸ்தவம், அதுதான் சீஷத்துவத்தை நிறைந்த கிறிஸ்தவம். அல்லேலூயா. மனம் மாறி இருக்கிறதான ஜனங்கள் தான் சீஷத்துவத்தை கொண்ட திருச்சபை. ஆண்டவர் அதை தான் என்ன பண்ணுறார், எதிர்பார்க்கிறார். அதை எதிர்பார்க்கிறார். இந்த நரேந்திரநாத் தாத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன் கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஆசை. கடவுளை பார்க்கணும். கடவுளை எப்படி கண்டுபிடிப்பது? கடவுள் எங்கே இருக்கிறார்? கடவுள் ஒருவர் இருந்தால் இந்த உலகத்தில் இவ்வளவு அநியாயங்கள் நடக்குமா? இந்த கடவுள் ஒருவர் இருந்தால் இத்தனை பெரிய காரியங்கள், இங்கே இத்தனை பாவங்கள் நிறைந்த உலகமாக இருக்குமா என்று கடவுளை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். எல்லா மதங்களை தேடி போனான். இஸ்லாம் மதத்தை தேடி போனான், புத்த மதத்தை தேடி போனான், சீக்கிய மதத்தை தேடி போனான், என்னென்னலாம் சிண்டோ மதம், எல்லா மதத்தையும் தேடி போனான். ஆனால் அவன் நினைக்கிறபடி அவன் இருதயத்துக்கு ஏற்றார் போல ஒருவர் மதத்துக்கு என்ன பண்ணல, பதில் கொடுக்கவில்லை. ஒரு கிறிஸ்தவ வெள்ளைக்காரனை தேடி போனான். வெள்ளைக்காரன் கிட்ட போனான். இயேசுநாதரை பற்றி அவன் ஏதாவது சொல்லிடுவானா, இயேசுநாதர் அவன் தெய்வமாக காட்டிடுவானா அப்படின்னு போனான். அவனும் என்ன பண்ணலை, அவனுக்கு காட்டி கொடுக்கல. அப்போ அந்த வெள்ளைக்காரன் சொன்னான்னா, அப்பா நான் ஒரு மனுஷங்கிட்ட அனுப்புகிறேன், அந்த மனுஷங்கிட்ட போனால் கடவுள் எங்கே இருக்கிறான்னு என்ன பண்ணுவான், காட்டுவார். இந்த வெள்ளைக்காரன் இந்த நரேந்திரனுக்கு ஒரு வழி காட்டினேன். எங்கே காட்டினா அப்படின்னா, அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனிடத்திலே அந்த வாலிபனை அனுப்பினார். அந்த நரேந்திரன் அங்கே போன உடனே அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவனை உட்கார வைத்து அவனுக்கு போதனை செய்தான். போதிக்க அவன் எல்லா சடங்குகளை அவன் கற்றுக்கொண்டு அவன் இந்த பரமஹம்சரை போல அவன் துறவியாய் மாறி அவனை தான் சுவாமி விவேகானந்தர் என்று சொல்லுகிறார்கள். ஒருவேளை இந்த வெள்ளைக்காரன் மாத்திரம் இயேசுவை காண்பித்திருப்பானால், இந்த சத்தியம் இந்த வெள்ளைக்காரன் அறிந்திருப்பானால். ஏன் வெள்ளைக்காரன் அங்கே அனுப்பினான் அப்படின்னா, வெள்ளைக்காரனுக்கு என்ன தெரியல, சத்தியம் தெரியல. இந்த வெள்ளைக்காரன் என்னவா மாறல, இயேசுவின் சீஷனா மாறல. சீஷனா மாறாததுனால அவன் அனுப்பின இடத்தை ராங் டைரக்ட் பண்ணிட்டான். இந்த விவேகானந்த சுவாமிகளால் எத்தனை பெரிய மாற்றங்களை அந்த மார்க்கத்துக்கு கொண்டு வருவதற்கு அவன் காரணமாக இருந்தான். அதே சமயத்தில் இந்த வெள்ளைக்காரன் மாத்திரம் இயேசுவை கரெக்டாக சொல்லியிருப்பான்னா, இந்த சத்தியத்தை சொல்லி கொடுத்திருப்பானா, கடவுள் இப்படிப்பட்டவர் என்பதை அறிவித்திருப்பானால், அந்த மனுஷன் மூலமாக இந்த கிறிஸ்தவத்தில் எத்தனை நன்மை கிடைத்திருக்கும். நீங்களும் நானும் இதே தவறை தான் செய்து கொண்டிருக்கிறோம். அநேகரை எங்கே டைரக்ட் பண்ணுறோம் தெரியுமா? கிறிஸ்துவண்டை அல்ல, நம்ம வாழ்க்கையின் மூலமாக அநேகரை தவறான பாதைக்கு கொண்டு போய் விடுகிறோம். நம்ம வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அநேகர் மனம் திரும்ப மாட்டேன்றாங்க. இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு போய் இவங்க எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவங்க, இவங்கள பார்த்து நம்ம சர்ச்சுக்கு போகணுமா அப்படி என்று சொல்லி வழி தப்பி போகக்கூடிய மக்கள் நம்மால் இருக்கிறார்கள். அதுக்கு தான் சபைக்கு தேவை சிஷ்யத்துவம் தேவை. சொல்லுங்க, சபைக்கு தேவை சிஷ்யத்துவம். எந்த சபையில் சிஷ்யத்துவம் பெறுகிறதோ அந்த சபை ஒரு குவாலிட்டி சபையாக மாறிடும். அல்லேலூயா. எந்த சபை கிறிஸ்துவ இந்த இயேசுவின் சீஷர்களாய் மாற விரும்புகிறதோ, எந்த ஒரு மனிதன் எந்த ஒரு மனுஷி இயேசுவின் சீஷிகளாக மாறுவதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் ஆண்டவர் இந்த திருசபை ஆசீர்வதிக்கிறார், பட்டணத்தை ஆசீர்வதிக்கிறார், கிராமங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் மூலமாக தான் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அதனால தான் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்த கட்டளை இது. ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் கொடுத்த கட்டளை, நீ புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளை என்ன பண்ணு, சீஷராக்கு. கிறிஸ்தவம் மதம் அல்ல, மதம் மாற்றுகிறது அல்ல. கெட்டு போன ஒரு மனுஷனை ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்த தெய்வம் அவர். ஒருவனும் கெட்டு போய்விடக்கூடாது. இந்த பூமியில் பிறந்த எந்த மனுஷனும் நரகத்துக்கு போய்விடக்கூடாது. எந்த ஒரு மனுஷனும் இந்த வெள்ளாட்டு கூட்டத்துக்கு போயிடக்கூடாது. இப்போ கிறிஸ்தவத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவம் என்கிற ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டுவது அல்ல, சீஷர்கள் என்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்குவது தான் கிறிஸ்தவம். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. டாக்டர் அம்பேத்கரை குறித்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மகாராஷ்டிராவில் ஒரு மாமேதை. அவர் இந்தியாவுடைய சட்டத்தை ஏற்றின ஒரு மாமேதை. அந்த நாட்களிலே அவர் வாழ்ந்த காலங்களிலே கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இருந்துச்சு. சாதி பாகுபாடில் ரொம்ப கஷ்டப்பட்டார். அப்போ அவர் கிறிஸ்தவர்களை போய் நாடினார். இதுக்கு என்ன வழி, இதை ஒழிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு கிறிஸ்தவ ஆலயங்களுக்கு போனார், சர்ச்சுக்கு போனால் அங்கேயும் ஜாதி பிரச்சனை இங்கே இருக்கிறது, பாகுபாடு இருக்கிறது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது, ஒருவரை ஒருவர் மதிக்காத தன்மைகள் அங்கே இருக்கிறது. உணவு புரிஞ்சுங்க, ஜாதி வச்சு பரலோகத்துக்கு போயிட முடியாது. பரிசுத்தத்தை வச்சு தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஜாதி ஒரு மனுஷனை எங்கே கொண்டு போயிடாது, பரலோகத்துக்கு கொண்டு போயிடாது. அப்போ சபையில் இது மலிந்து கிடந்தது. இந்த அன்இக்வாலிட்டி இருந்ததுங்க, டிஸ்கிரிமினேஷன் இருந்தது. அப்புறம் டவுரி அபியூஸ் அங்கே இருந்தது. எல்லா பிரச்சனையும் எங்கே இருந்தது, திருசபைக்குள்ளே இருந்ததை பார்த்தார். அதை பார்த்துட்டு ஒரு பயந்து என்ன பண்ணிட்டார், வெளியே வந்துட்டார். இஸ்லாமுக்கு போனால் அங்கே போனால் அவன் கத்தி எடுத்தா வெட்டுவேன்றான். எவனாவது தப்பு பண்ணால் 10 பேரை கொல்லுவது தப்பு இல்லைன்றான். அதுவும் அவருக்கு என்ன பண்ணலை, புடிமானமாக இல்லை. கடைசியாக புத்த மார்க்கத்துக்கு போனார். இதுதான் அமைதியான வழி, இதுதான் அமைதியை கொடுக்கக்கூடிய ஒரு மதம் என்று சொல்லி அந்த வருஷத்தை நான் நோட் பண்ணாமல் வந்துட்டேன். ஒரே நாளில் 5 லட்சம் பேர் புத்த மதத்துக்குள்ளே அவர் பிரவேசித்தார்கள். அந்த இதில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய மாகேர் என்று சொல்லக்கூடிய ஒரு இனம், அந்த இனத்தில் ஒரே நாளில் எத்தனை பேர், 5 லட்சம் பேர் என்னவா மாறிட்டாங்க, புத்த மதத்துக்கு மாறினார்கள். இது காரணம் என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிறதான சாட்சி இல்லாத வாழ்க்கை. அங்கேயும் நிறைய பிரச்சனை இருக்கிறது, கிறிஸ்தவத்தில் நிறைய பிரச்சனை இருக்கிறது. ஒரு புனிதமான மார்க்கம் அல்லது புனிதமானது என்று சொல்லப்பட்டாலும் இங்கே இருக்கிற மனிதர்கள், சபைக்குள்ளே இருக்கிற மனிதர்களுக்குள்ளே இருக்கிறதான இந்த தேவனுக்கு பிரியமில்லாத தன்மைகள் அநேகரை என்ன பண்ணுது, வேர்பிரித்து விடுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தடையாய் மாறிவிடு. அதனால தான் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷர் ஆக்க வேண்டுமானால் நீங்கள் சீஷர்களாக என்ன பண்ணணும், மாற வேண்டும். சீஷர்களாய் மாற வேண்டும், சீஷர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கட்டளை. இந்த கட்டளை நாம் நிறைவேற்றுவோமானால் நம்மை கொண்டு ஆண்டவர் எப்பவுமே, ஆண்டவர் உங்கள் வாயிலும் என் வாயிலும் ஒரு வல்லமை வச்சிருக்கிறார். அப்படி தானே, ஒரு வல்லமை வச்சிருக்கிறார். நாம் எதை சொல்லுகிறோமோ அது அப்படியே நடக்கும். என்ன ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபம் பலிக்கும். நாம் என்ன காரியத்தை நாம் சிந்திக்கிறோமோ அந்த காரியங்களை ஆண்டவர் நம்ம நிறைவேற்றுகிறார், அற்புதங்களை செய்கிறார். அப்போ நம்மை கொண்டு ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வதற்கு ஒரு பொழுதும் நாம் தடையாக என்ன பண்ணிடக்கூடாது, மாறிடக்கூடாது. அப்போது ஒரு திருசபை என்று சொன்னால், திருசபை என்னவா மாறினா சீஷர்களாய் மாற்றப்பட்ட திருசபையாக இருக்குமானால் பாருங்க, ஆதி நாட்களிலே ஆதி திருசபை எப்படி பெருகினாங்க அப்படின்னா, சீஷர்களுடைய தொகை பெருகினது. 4 காலம் என்ன பண்ணிச்சான், பெருகினது. சீஷர்களுடைய தொகை பெருகினது, சீஷர்கள் பெருகினார்கள். சீஷர்கள் சிதறப்பட்ட எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். அப்படிதான் எழுதியிருக்கிறது. அப்போ அவங்க சாதாரண விசுவாசிகளாக இல்லை, அவங்கள கொண்ட ஆண்டவர் பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். ஒரு சாப்பாட்டு விசாரிப்பு காரணம் கூட எப்படி தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா, அவனுக்குள்ள அபிஷேகம் இருக்குதா, அவனுக்குள்ளே நற்குணங்கள் இருக்குதா. நீங்கள் பார்த்தீங்களா, பந்தி விசாரிப்பு செய்கிறது கூட ஒரு குவாலிட்டி வச்சுருந்தாங்க. அப்படி தானே, சாப்பாடு போடுறதுக்கும் தண்ணி ஊற்றுறதுக்கும் ஒரு குவாலிட்டி இருந்தது. எங்கே, திருசபைக்குள்ளே. தண்ணி ஊற்றுறவங்க கூட என்ன பண்ணியிருக்கணும்,
அபிஷேகத்தை பெற்று இருக்கணும், அவன் குணம் மாறி இருக்கணும், அவன் சீஷனாய் மாற்றப்பட்டு இருக்கணும். அப்படின்னு யோசித்து பாருங்க. இப்போ திருச்சபை எப்படி இருந்திருக்கும்? அதனால தான் அற்புதங்களும் அடையாளங்களும் அந்நாட்களில் நடந்தது. ஆண்டவர் அப்படி திருச்சபை மாற்ற வேண்டும் விரும்புகிறார். அப்போது திருச்சபை என்பது சீஷர்களாலே உருவாக்கப்பட்ட திருச்சபையாக மாற வேண்டும்.